சாய் சதுரத்தின் மூலை விட்டங்கள் செங்கோணத்தில் இடைவெட்டும் என்பதை பயன்படுத்தி என காட்டி அல்பாவின் பெருமானத்தை காண்போம். சோ கேள்வியில ஒரு சாய் சதுரம் சொல்லி இருக்குது. 53வது கேள்வி. ஒரு சாய் சதுரம் இணைகர வடிவம், பக்கங்கள் எல்லாம் சமனா இருக்கும், எதிரே இருக்கிற பகுதிகள் அதோட சமாந்தரமாகவும் இருக்கும். சோ அந்த வகையில ஒரு உருவண்ட கீறி எடுத்துட்டு A B C D. இப்ப இதண்ட தானக்காவிகள் ஊடாக இந்த தானக்காவிகள் 2i சய 3j, அடுத்தது வந்து லம்டா i சய 4j, C வந்து அல்பா i சக பீட்டா j, அடுத்தது D வந்து மைனஸ் i சக 4j, மைனஸ் i சக 4j. இப்ப அவர் சொன்னபடியே செய்வோம். ஏபி என்ற காவியையும் பிசி என்ற பரிமன்கள் திசை ஆகியவற்றை பயன்படுத்தி இப்ப எங்களுக்கு ஏபி என்ற காவி தெரியும், கண்டுபிடிக்கலாம். சோ ஏபி என்று சொல்லக்கூடிய காவிக்கு பதிலா பி மைனஸ் ஏ வடிவத்தை டிரெக்டாகவே எழுதுவோம். கேள்வி இந்த இடத்துக்கு நிற்போம். மைனஸ் இந்த இடம் 2i சய 3j ஆக இருக்க போகுது. சோ ஏபி என்ற காவிக்கு பதிலா லம்டா மைனஸ் 2 என்று வருது. அப்ப அதுல ஒரு i என்று வரும், மைனஸ் 4 வரும், சக 3 என்ற வடிவம் வாரத்தால மைனஸ் ஜே என்று சொல்லக்கூடியது இதற்குரிய காவியா இருக்கும். சோ ஏபி என்ற இடத்துல பார்த்தோம் என்று சொன்னால் பி மைனஸ் ஏ என்ற வடிவத்துல இந்த காவி கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிசி என்ற காவி எடுங்க. டிசி என்ற காவி எடுத்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு சில இருந்து, அதாவது அல்பா ஐ சக பீட்டா ஜே என்று சொல்லக்கூடிய அந்த தான காவியில இருந்து மைனஸ் ஐ சக 4j என்ற காவி எடுக்கப்படக்குள்ள இங்க அல்பா பிளஸ் 1 என்று வரும் ஒரு ஐயும், பீட்டா என்று வர சய 4 என்று வரும் ஒரு ஜேயுமாக இருக்கும். சோ இது ஏபி என்று சொல்லக்கூடிய காவியாகவும் இது டிசி என்று சொல்லக்கூடிய காவியாகவும் இது இருக்கும். இப்ப இது ரெண்டுக்கும் இடையில எங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தால், இந்த ஏபி என்று சொல்லக்கூடிய காவியையும் டிசி என்ற காவியையும் பருமன் திசை என்பவற்றை பயன்படுத்தி அப்படின்னு சொல்லி இருக்கிறார். சோ பருமனும் திசையும் சமன், அதாவது இது சம காவிகள். ஏபி என்று சொல்லக்கூடிய காவியும் இந்த டிசி என்று சொல்லக்கூடிய காவியும் சம காவிகள், அதாவது பருமன் சமனா இருக்கு, திசை சமனா இருக்கு. அப்ப நாங்க அந்த காவியை என்ன செய்யலாம் என்று சொன்னால் சமப்படுத்திக் கொள்ளே. அப்ப இங்க நாங்க ரெண்டு காவியையும் சமப்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் இங்க ஒரு லம்டா மைனஸ் 2 சொல்லி ஒரு ஐ மைனஸ் ஜே அது சமன், இங்க அல்பா சக 1 ஐ என்று சொல்லக்கூடியதும் சக பீட்டா மைனஸ் 4 ஜே என்று சொல்லக்கூடியதுமாக காவியை சமப்படுத்தி கொள்ளலாம். ஆகவே இங்க இது ஒரு சாய் சதுரம் என்றதால பருமன்லையும் சமனா இருக்க போது, சமாந்தரமாகவும் இருக்க போது. ஆகவே இந்த ரெண்டு காவிகளும் சமனாக இருக்கும். இணைகரம் என்றால் இந்த ரெண்டு காவிகளும் சமாந்தரமா இருக்கும், பருமன்ல சமன் இருக்காது, அவ்வளவுதான் வித்தியாசம். சோ இங்க ஐயின் குணகம் எங்களுக்கு சமப்படுத்தப்பட லம்டா மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு அல்பா பிளஸ் 1 அப்படி என்று வரும். சோ இங்க கொண்டு வந்தோம் சொன்னா லம்டா மைனஸ் அல்பா இஸ் ஈக்குவல் டு 3, இதுல மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு பீட்டா மைனஸ் 4 அப்படி என்று வரும். இதை எங்களை கொண்டு வந்தோம் சொன்னால் பீட்டாவுக்கு பதிலாக எங்களுக்கு 3 என்றது இதுக்குரிய பகுதியா இருக்கும். சோ அதுல காட்ட சொன்னது மதத்தான் லம்டா சமன் அல்பா சக 3 என்ற ஒரு கோவையும் பீட்டா சமன் 3 என்ற பகுதியும் தான் எங்களுக்கு காட்ட சொல்லி இருந்துச்சு. சோ அந்த கேள்வி ஊடாக அதை பார்த்தோம் என்று சொன்னால் பீட்டா சமன் 3 எனவும் லம்டா சமன் 3 பிளஸ் அல்பா எனவும் காட்டு. நெக்ஸ்ட் பார்ட், சாய் சதுரத்தின் மூலை விட்டங்கள் செங்கோணத்தில் இடைவெட்டும் என்பதை பயன்படுத்தி இப்ப சாய் சதுரம் எடுத்தோம் என்று சொன்னால் இதுல மூலை விட்டங்களை கருத்தில் எடுக்கும் போது
இதோட மூலைவிட்டங்கள் ஏசி என்ற ஒரு காவி இருக்கும். அது மாதிரி பி டி என்று சொல்லி ஒரு காவி இருக்கும். இந்த ரெண்டுமே வந்து செங்கோணத்துக்கு இடைவெட்டும். அப்ப நாங்க என்ன செய்யலாம் என்று சொன்னால் பி டி என்ற காவியையும் ஏசி என்ற காவியையும் கண்டு குற்றுப்பெருக்கம் செய்தால் அது பூச்சியமாக இருந்திருக்க வேண்டும். சோ இரண்டாவது இடத்துக்கு வாரேன். இத முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ ஏபி என்ற காவியும் டிசி என்ற காவியும் கண்டிருக்கிறோம். தானகாவி முறையில பி மைனஸ் ஏ என்று எழுதிருக்கோம். வெளியில ஒரு உற்பத்தி போட்டு எழுதி கொண்டிருக்கிறண்டாலும் எழுதலாம். சோ எங்களுக்கு கேள்வியில பாயிண்ட்டுக்கு வருவோம். அப்ப அந்த இடத்துக்கு நாங்க ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமாக ரெண்டு காவியையும் கண்டு இந்த ரெண்டு காவிகளும் பருமன்ல சமனாக இருக்கும், திசையிலேயும் சமனா இருக்கும். ஆகவே காவிகள் ரெண்டும் சமன் என்ற விஷயத்தை அங்க மெயின் பண்ணி இந்த கேள்வியை செய்திருக்கிறாங்க. ரைட். இதே மாதிரி அடுத்த பகுதியை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அடுத்த ரெண்டு காவிகளை காணுவோம். ஒன்று ஏசி என்று சொல்லக்கூடிய காவி காண போறேன். சோ ஏசி என்ற காவி எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஏசி என்ற காவி அந்த சி மைனஸ் ஏ 2i மைனஸ் 3j என்றது வடிவம். சுருக்கமாக ஒரு பகுதிக்கு எழுதுறேன். அல்பா இந்த சய 2 அப்படி என்று வந்துடும். அல்பா சய 2 ஐ ஓட இருக்கும். பீட்டா என்று வந்துடும். சக 3 இங்க ஜே என்று வந்துடும். சோ இது ஏசி என்று சொல்லக்கூடிய காவி. அது மாதிரி பி டி என்று சொல்லக்கூடிய காவியையும் கண்டுபிடிப்போம். இப்ப பி டி என்று சொல்லக்கூடியது இந்த டி மைனஸ் டி என்று சொன்னால் மைனஸ் ஐ சக 4j. அதுல பி என்று சொல்லக்கூடிய காவி லம்டா ஐ சய 4j என்று சொல்லக்கூடிய காவி. இப்ப இத சுருக்கணும்னு சொன்னால் இதுல ஒரு மைனஸ் 1 இருக்கு, ஒரு மைனஸ் லம்டா இருக்கு. அப்படி எழுதுறேன்னா இதுல ஒரு ஐ இருக்கும். பிறகு ஜே என்று சொல்லி வந்தோம் என்று சொன்னால் இதுல வந்து ஒரு 8j என்று சொல்லக்கூடிய காவியாக பி டி என்று சொல்லக்கூடிய காவி இருக்கும். சோ பி டி என்று சொல்லக்கூடிய காவி அதுல எடுத்துக்கொள்ளுங்க. அதற்குரிய பகுதியாக இவ்வளவு. இப்ப நாங்க ரெண்டாவது பயன்படுத்த போறது என்ன அப்படின்னு பார்த்தால் இந்த ஏசி என்ற காவியையும் பி டி என்ற காவியையும் செங்குத்தாக இருக்கிறதால நாங்க குற்றுப்பெருக்கம் பூச்சியம் என்ற வகையில செய்யலாம். இப்ப எடுத்துக்கொள்ளுறேன். அந்த ரெண்டு காவிகள் ஊடான செயற்பாடு என்னன்னு சொல்லி பார்த்தால் ஏசி என்று சொல்லுறது செங்குத்தாக இருக்கு பி டிக்காக இருக்கிறதால ஏசி என்ற காவியையும் பி டி என்ற காவியையும் குற்றுப்பெருக்கம் செய்தால் பூச்சியம். பொதுவாக இது ஸ்கீம்ல மார்க்ஸுக்குரிய இடம் காட்டித்தான் எழுத வேணுமா, அதுக்கு பிறகுதான் நீங்க காவிய குற்றுப்பெருக்கம் செய்து காட்ட வேணும். அப்ப ஏசி என்ற காவி என்றால் அல்பா மைனஸ் 2வோட ஒரு ஐ இருக்கு, சக பீட்டா சக 3ஓட ஒரு ஜே இருக்கு. இந்த காவியும் டாட். அடுத்த காவியாக இதுல ஒரு மைனஸ் நான் பொதுவெடுத்தால் 1 பிளஸ் லம்டா ஐ அப்படி என்று எழுதலாம். இதுல வந்து 8j என்று சொல்லக்கூடிய பகுதியாக அவ்வளவும் இருக்கு. இப்ப நாங்க குற்றுப்பெருக்கத்தின் ஊடாக கேள்விக்குள்ள வரலாம். என்ன நடக்கும்? ஐ டாட் ஐ தானே உண்டு. சோ இந்த இடத்துல இது ரெண்டும் தான் பெருக்கத்துக்கு உட்படும். சோ ஒரு அல்பா மைனஸ் 2வும் இங்க மைனஸ் 1 பிளஸ் லம்டாவும் பெருக்கத்துக்கு உட்படும். சக ஐ டாட் ஐ பெருக்கியாச்சு. ஜே டாட் ஜே பெருக்கினோம் என்று சொன்னால் இங்க பீட்டா பிளஸ் 3 என்று சொல்லுறதும் ஒரு 8 ஆகவும் அதுக்குள்ள இருக்கும். இப்ப எங்களுக்கு லம்டா தேவையில்லை. சோ இந்த மைனஸ் முன்னுக்கு ஆக்குறேன். ஒரு அல்பா மைனஸ் 2 இருக்குது. 1 பிளஸ் லம்டா வார இடத்துக்கு என்ன போடலாம் அப்படின்னு பாருங்க. இப்ப ஏற்கனவே நாம எடுத்து வச்சிருக்கிறோம். லம்டா வார இடத்துக்கு பதிலா 3 பிளஸ் அல்பா போடலாம். சோ இந்த இடம் 3 பிளஸ் அல்பா வந்து போடலாம். இங்க பீட்டா வார இடத்துக்கு பதிலாக 3 போடலாம். சோ இப்ப சுருக்குங்க, அந்த சமன்பாடு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சோ இதை சுருக்கணும்னு சொன்னால் மைனஸ் அல்பா மைனஸ் 2 என்று வரும். இதுல அல்பா பிளஸ் 4 என்று வரும். இதுல ஒரு 6 தர 8 இருக்கும். சுருக்குங்க, மைனஸ் இவ்வளவு பகுதியிலையும் ஒரு அல்பா வர்க்கம் வரும். 4 அல்பா சய 2 அல்பா 2 அல்பா வரும். சய 8 வரும். சக 6 8 48 சமன் 0. மைனஸ் அல்பா வர்க்கம்
சய 2 அல்பா சக 8 சக 48 சமன் 0. சோ மைனஸ் அல்பா வர்க்கம் சய 2 அல்பா சக 56 சமன் 0. எல்லாத்தையும் மைனஸ் ஆல ஃபுல்லா பெருக்குங்க. காட்ட சொன்ன பகுதி வார். இப்ப அதோட சுருக்கம் அல்பா வர்க்கம் மைனஸ் ஆல பெருக்கிறனா சக 2 அல்பா சய 56 சமன் 0. இப்ப அல்பாவின் பெறுமதி இதிலிருந்து இருவடி சமன்பாடு பகுதியின் ஊடாக காணுவோம். சோ காண சொல்லியிருக்கிறார் அல்பாவின் பெருமானத்தை காண்க. சோ எங்களுக்கு இதுல தீர்வு தெரியும். அல்பா சமன் மைனஸ் பி பிளஸ் ஓ மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்ட் மைனஸ் 4ac வடிவதும் கீழே 2a பிரதியீடு செய்தோம் என்று சொன்னால் மைனஸ் பிக்கு பதிலா 2. அப்ப பி என்ற வர்க்கத்துக்கு பதிலாக 4 தர ஏக்கு பதிலா 1 சிக்கு பதிலாக மைனஸ் 56 கீழே 2 தர ஏ என்று சொல்லக்கூடியது 1. சுருக்கம் பகுதிக்குள்ள கொண்டு வாங்க. அவ்வளவையும் சுருக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அல்பாவுக்குரிய விட இருக்கும். இதே மாதிரி தான் 2019 கல்வியும் எங்களுக்கு லெம்டா காண சொல்ற இந்த ஃபார்மட்ல கல்வி வந்திருக்குது. நீங்க 19 செய்து பாத்தீங்கன்னா தெரியும். நான் அதை உங்களுக்கு வீடியோ கிளிப்பா தாரான்னு சொன்னேன். சோ இந்த இடம் ஒரு -2. நான் பெருக்காம ஒரு வேலை செய்யறேன். 4 தூக்கி வெளியில எடுத்தால் 2 அப்படி என்று சொல்லி வெளியில வரும். அவிடத்துல 1 வரும் சக 56 வரும். செய்த முறையை பாருங்க. இப்ப இவிடத்த 2ஆல சுருக்கி விட்டேன்னு சொன்னா -1 பிளஸ் ஓ மைனஸ் இவிடத்துல 57 இருக்கும். இதுதான் அந்த அல்பாவுக்குரிய 2 பெறுமதிகள். ஒருவேளை அல்பா பெரிது 0 ஒருவேளை தந்திருந்தால் இதுல நீங்க பிளஸ் எடுத்துக்கொண்டு மைனஸ் அகற்றி விட்டீங்கன்னா சாரி. அப்ப அல்பாவுக்கு எங்களுக்கு கண்டிஷன் சொல்ல இல்லை. அப்ப இங்க எங்களுக்கு அல்பா காணக்கூடிய பகுதியில எந்த தகவலும் தர இல்லை. நாங்க அந்த இடத்துக்கு எதுவும் சொல்லாம அல்பாவுக்குரிய விடையாக இவ்வளவும் கொடுக்கிறோம். மைக் ஓன் பண்ணி இருக்கிறாள், ஓஃப் பண்ணுங்க. ஒருத்தர் ஓன் பண்ணி இருக்கிறார். இப்ப 54வது கேள்வி. 54வது கேள்வி கூப்பிடுறேன். OAB என்பன OA சமன் A OB சமன் B ஆகுமாறு ஒரே நேர்கோட்டில் இல்லாத 3 புள்ளிகளாகும். B என்பது OA இன் நடுப்புள்ளியாகும். OB இல் OE க்கு EB 2க்கு 1 ஆகுமாறு புள்ளி E உள்ளது. AEBB என்பன F இல் இடைவெட்டுகின்றன. AF சமன் AE ஆகவும் BF சமன் மியூ BD ஆகவும் உள்ளது. OF எனவும் அது மாதிரி OF மியூ ஊடாக எனவும் காட்டுக. இதிலிருந்து லெம்டா மியூவின் பெருமானங்களை கண்டு அந்த AF FE அந்த லெம்டா வீதமும் மியூ வீதமும் உங்களுக்கு காட்ட சொன்ன மாதிரி இதுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா சாரி. சோ அது ஒரு செய்யக்கூடிய ஒரு கேள்வியான ஒரு வடிவம் அப்படி என்று சொல்லலாம். சோ அந்த இடத்துல நாங்க கேள்வியை பயன்படுத்திக் கொள்வோம். அளிக்கிறேன். சின்ன விஷயங்கள் நீங்க செய்துட்டு ஆன்சரை கரெக்ட் பண்ற அளவுக்கு பார்த்தாலும் போதும். கொஞ்சம் ஸ்பீடா பார்த்து கொண்டீங்கன்னா சாரி. என்னால் காவியின் முழுமையான பகுதிகளை சரியாக செய்திருக்கிறோம். தெரியும் உங்களுக்கு எவ்வளவு காலம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி. என்னால் சாதாரணமா காவிகள்ன்றதுக்காக நோமலா செய்து கொண்டு அழகு முடிச்சு கொண்டு போக இல்லை. நீங்க இந்த கேள்விகள் ஊடாக நீங்க ஒவ்வொருத்தரோட விளங்குற பெர்சன்டேஜையும் அதிகரிக்க வச்சிருக்கிறேன். சோ மேக்சிமம் உங்களுக்கு எவ்வளவு கேள்வி செய்யணுமோ அவ்வளவு செய்து வச்சிருக்கிறேன். சோ ஒழுங்காக பயன்படுத்தி கொள்ளுங்க. அடுத்த பாடுக்குள்ள வாரன் திரும்ப திரும்ப வீட்டை இருந்து செய்யுங்க. ஏண்டா கன்ஃபார்மா ஃபுல்லா ஒரே நேரத்துல விளங்கும் என்று சொல்லல. அது திரும்ப இருந்து நீங்க ஃபுல்லா செய்துட்டு கொஞ்சம் டவுட் சொன்னா நீங்க கால் பண்ணி கேட்கலும் மேக்சிமம் உங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்புறேன். சோ தெளிவாக முடிச்சு கொண்டா சாரி. அவசரப்பட்டு சிலபஸை மட்டும் கவர் பண்றது நோக்கம் இல்லாம நீங்க செய்யற அளவுக்கு ஆக்கி கொண்டீங்கன்னா சாரி. இப்ப OAB என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கோணி வடிவமாக 54வது கேள்வி ஸ்டார்ட் பண்ணி கொள்றேன். 54வது கேள்வி. இங்க OAB என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதிக்காக நான்
ஒரு சாதாரணமா ஒரு முக்கோண வடிவத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுல நான் கொஞ்சம் நீளம் எடுத்துக்கொள்றேன். நீங்க விரும்பின மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டெப்ல அத ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. OAB இதுல OA காவிக்கு A போடட்டுமாம், இதுல B போடட்டுமாம். D என்பது OA இன் நடுப்புள்ளியாகும். சோ இந்த இடம் D என்று சொல்லக்கூடியது இந்த A அரைவாசி என்று கூட சொல்லலாம். சோ அதையும் OE க்கு EB 2க்கு 1. அப்ப இங்க 2 பங்கு வார மாதிரி இதுல ஈயும் இதுல 2 பங்கும் இதுல 1 பங்கும் வார மாதிரியும் 2க்கு 1 ஆகுமாறு புள்ளி E உள்ளது. AEBD என்பன A இல இருந்து E என்று சொல்லக்கூடிய பகுதியும் BD என்று சொல்லக்கூடிய பகுதியும் இணைக்கப்படுகிறது. F இல் இடைவெட்டுகின்றன. F இல் இடைவெட்டுகின்றன. AFக்கு பதிலாக ஒரு மடங்கு AE ல தந்திருக்கிறார் பாருங்க. BF க்கு பதிலா மேலிருந்து வரும்போது BD கூடாக தந்திருக்கிறார். நாங்க OF என்று சொல்லக்கூடிய காவிய இந்த இடத்துல காண வேணும். சோ OF என்று சொல்லக்கூடிய காவிக்கான எழுத்து முறைகளுக்கு கூடாக வாங்க. இதுதான் நாம காண வேண்டிய காவியின் பகுதி. சோ அத நீங்க இப்படி A ல வந்து இந்த சேப்புக்கும் போகலாம், B ஆல போய் இந்த சேப்புக்கும் வரலாம். அந்த விடையில எதற்கூடாக வந்திருக்குன்றத சரியாக பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொரு OF-ஐயும் பயன்படுத்துங்க. லெம்டா வார இடம் AF, லெம்டா வார இடம் AF. முதலாவது கேள்வியில பாருங்க லெம்டா வந்திருக்கிற பகுதி. சோ முதல் OF-க்குரிய கோவை போடுங்க. முதலாவது OF-க்குரிய கோவை OA-க்கு வந்து இங்க O-ல இருந்து A-க்கு வந்து A-ல இருந்து F-க்கு போறோம். இதுக்கு பதிலாக AF போடலாம். AF-க்கு பதிலாக தந்திருக்கிறார் லெம்டா AE என்று முழு பகுதிக்கும் மடங்கு தந்திருக்கிறார். இப்ப AE-க்குரிய காவி கூட்டல் எழுதுங்க. A சக லெம்டா AE-க்கு பதிலா A-ல இருந்து O-வுக்கு வந்து O-ல இருந்து E-க்கு போனீங்கன்னா சாரி, A-ல இருந்து O-வுக்கு வந்து O-ல இருந்து E-க்கு போனீங்கன்னா சாரி தெரியும் உங்களுக்கு. வேகமா செய்து கொள்ளுங்க. லெம்டா இவிடத்தை -A போடலாம். OE B ஆல போடுங்க. 2/3B என்ற வடிவம் போடலாம். இப்ப நாங்க லெம்டாவால அடைப்பு நீக்கம் செய்து விட்டோம் சொன்னா A பொதுவா எடுத்துக் கொள்ளலாம். சோ இங்க ஒரு A பொதுவா எடுத்தா 1 - லெம்டா அப்படி என்று வந்துடும். இடத்துல A என்று வந்துடும். சக 2/3 லெம்டாவோட B என்று வந்துடும். சோ இதுதான் எங்களுக்கு OF. விடைக்கு கிட்ட வந்த உடனே கூட டைம் வேஸ்ட் பண்ணப்படாது. அதான் விடைக்கு போயிடும். அதுல எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணி கொண்டு இருக்க கூடாது. சோ அந்த வடிவத்துல ஒரு OF சரி. இரண்டாவது OF-க்குரிய கோவையாக வர போறோம். இரண்டாவது OF-க்குரிய கோவையாக எழுத போறேன். சோ OF என்ற பகுதிக்கு எழுத போறது O-ல இருந்து B-க்கு போய் B-ல இருந்து F-க்கு வரும். OB-க்கு பதிலாக B என்று போடலாம். இவருக்கு மியூல தந்திருக்கார் பாருங்க. இந்த B-ல இருந்து F-க்கு வாரத்துக்கு BD அப்படின்னு தந்திருக்கிறார். சோ அந்த இடம் மியூ BD அப்படின்னு போடலாம். இப்ப நாங்க B சக மியூ இந்த BD-க்கு பதிலா BOOD என்று போடலாம். இப்ப B சக மியூ இதுக்கு பதிலா -B என்று வரும். OD என்ற அரைவாசி தானே, A என்ற அரைவாசி. சோ இந்த மியூவை கொண்டு போய் இதை பெருக்கக்குள்ள μ/2 என்று வரும். சோ μ/2 அல்லது அரை மியூ அப்படி என்று போடலாம். A காவியாக இருக்கும். B காவிக்கு 1 - μ என்று தான் வரும். 1 - μ என்று தான் வரும். சோ அது B என்ற காவி. இது OF-க்கு ஆக தரப்பட்டிருக்கிற பகுதி. சோ அங்க சொல்லப்பட்டிருக்கிற பகுதிகளை பாத்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு முன்னுக்கு இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டும் சமனாக தான் காட்டி இருக்கிறேன். இது பின்னுக்கு இருக்கு விடையில, அது பிரச்சனை இல்லை. சோ விடைக்குரிய இடத்துக்கு வந்துட்டோம். நீங்க மற்றபடி யோசிக்க தேவையில்லை. சோ அது ரெண்டையும் உங்களுக்கு காட்ட சொல்லி லெம்டாடையும் மியூடையும் பெறுமதியை காண்றா நாங்க என்ன செய்யணும்? இந்த ரெண்டு காவியையும் சமப்படுத்த வேணும். சமப்படுத்தும் போது ஏயின் பகுதியை சமப்படுத்தும் போது லெம்டாவில் ஒரு சமன்பாடு பாத்தீங்கன்னாலே விளங்கும். 1 - லெம்டா சமன் μ/2. அது மாதிரி 2/3 லெம்டா சமன் 1 - μ. ரெண்டு சமன்பாடு எடுங்க. லெம்டாவுக்கும் மியூவுக்கும் விட வரும். அந்த விடையிலேயே எடுத்துக்கொண்டு உங்களுக்கு தெரியும் ஆரம்ப வடிவம். இந்த இடத்தை எடுத்துக்கொண்டு ஒரு விகிதத்தையும் இந்த இடத்தை எடுத்துக்கொண்டு ஒரு விகிதத்தையும் கொடுத்தீங்கன்னா விடைக்கு வந்துருவீங்க. சோ இப்ப நான் காவி ஊடாக சமப்படுத்தலுக்குரிய பகுதிக்குள்ள வாரன். இந்த OF என்று சொல்லக்கூடிய காவி OF என்று சொல்லக்கூடிய காவி சமன்
OF அப்படி என்று எழுதலாம். அப்ப OF என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் சக 2/3 லம்டாவோட B கிடக்குது. இங்க மியூவின் கீழ் 2 அல்லது அரை மியூவாக அது கிடக்குது. சோ 1 மைனஸ் மியூவோட 1 மைனஸ் பியோட B கிடக்குது. சோ A இன் குணகத்தின் படி யோசித்தோம் என்று சொன்னால் 1 மைனஸ் லம்டா இஸ் ஈக்குவல் டு மீ பை 2 2 அளவு இருக்கிறேன். 2 சய 2 லம்டா சமன் மியூவா இருக்கும். சோ 2 சமன் 2 லம்டா சக மியூ என்று சொல்றது ஒரு சமன்பாடு. B இன் குணகத்தின் ஊடாக வந்தோம் என்று சொன்னால் 2/3 லம்டா 2/3 லம்டா 1 மைனஸ் மியூவா இருக்கும். 2 லம்டா ஃபுல்லா 3 அளவு இருக்கிறேன். 3 சய 3 மியூவா இருக்கும். 2 லம்டா சக 3 மியூக்குரிய விட 3 என்று சொல்றது இதுக்குரிய பகுதி. இப்ப 2 சமன்பாடுகளையும் சுருக்கம் செய்யுங்க. இது 2 லம்டா தான். சோ இங்க எழுதி கொள்ளுறேன். 2 லம்டா சக 3 மியூ சமன் 3 என்ற ஒரு சமன்பாடும் 2 லம்டா சக மியூ சமன் 2 என்ற ஒரு சமன்பாடும் கழிக்கிறேன். 2 மியூ சமன் 1 மியூக்குரிய விட அரையாக இருக்கும். மியூக்குரிய விட அரை என்று சொன்னால் ஏதாவது ஒரு சமன்பாடுல போடுறேன். 2வது சமன்பாடுல கொண்டு வந்து போடுறேன். 2 லம்டா சக அரை அது சமன் 2. 2 லம்டா சமன் 2 சய அரை. 2 லம்டா சமன் 4ல 1 போனால் 3/2 லம்டா சமன் 3/4. சோ மியூக்குரிய விடையும் கண்டாச்சு, லம்டாவுக்குரிய விடையும் கண்டாச்சு. இப்ப கொஞ்சம் குயிக்க முடியுங்க. இதை எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு விட கொடுக்கலாம், இதை எடுத்தீங்கன்னா அடுத்த விட கொடுக்கலாம். அதைத்தானே உங்கள்ட்ட விகிதமாக காட்ட சொல்லி இருக்கு பாருங்க. சோ அந்த இடம் எங்களுக்கு AF-க்கு FE வந்து 3க்கு 1 எனவும் BF-க்கு FD 1க்கு 1 என்ற நடுப்புள்ளி எனவும் காட்டுக. ரைட். அப்ப அழிக்கிறேன். இது சமப்படுத்துவீங்க தானே? இதை சமப்படுத்தி வந்த விடையை மார்க் பண்ணி கொண்டீங்கன்னு சொன்னா சாரி. சோ அந்த இடம் அழிக்கிறேன். இப்ப எங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் வந்து லம்டாவுக்கு வாரன். AF என்று சொல்லக்கூடியது லம்டா மடங்கு AEக்கு சமனாக இருக்கு. AF லம்டாவுக்கு பதிலாக நாங்க 3/4 AE வடிவம் போடலாம். AF-க்கு கீழே AE கொண்டாந்தா 3க்கு 4. அத படத்துல எழுதி போட்டு செய்யுங்க. AF-க்கு பதிலாக 3. அப்ப இது வந்து 1 தானே, மொத்தம் தானே 4 வரணும். சோ AF என்று சொல்றதுக்கும் FE என்று சொல்றதுக்கும் இடையிலான விகிதம் 3க்கு 1 என்பதுதான் அதற்குரிய விட. இரண்டாவது ஸ்டெப்புக்கு வாங்க. BF என்று சொல்லக்கூடியது மியூ BD ஆக இருக்கும். காவி எழுத தேவையில்ல, சும்மா எழுதுங்க. BD கீழே கொண்டு வந்தால் மியூக்கு பதிலா அரை தானே. B-ல இருந்து F பாருங்க, ஒரு பங்கு மேல இருக்கிற ஒரு பங்கு, அடுத்தது 2 என்று சொன்னா மொத்தமா 2, இது 1. அடுத்த ஸ்டெப்ல போடுங்க. BF-க்கு FD என்றது 1க்கு 1. விடைக்கு கிட்ட வந்தது பிறகு கூட யோசிக்க வேணாம், டக்குனா போயிடும். அதுல டைமை செலவழிக்க கூடாது. சோ அந்த விகிதம் வந்துட்டு என்று சொல்றதுக்காக அவர்களை லேட் பண்ணி கொண்டு அடுத்துல மகிழ்ச்சி கொண்டு இருக்க இயலாது. டக்குன போயிடணும். விடைக்கு வந்தோட அடுத்தடுத்த கட்டங்களை நெருங்கப்படணும். ஏன்னா நாங்க ஜெனரல் எக்ஸாம் எழுதுறது ஒன்றுக்கு பின்னால இன்னொரு கேள்வி தாங்கிக்கிட்டே இருக்கும் நம்மள. சோ ஒன்றுல நின்று கொண்டு நாம முழு டைமையோ அல்லது பகுதியோ வேஸ்ட் பண்ணி கொண்டு கூடாது. அப்ளை கொள்ளாத விடம் நேர முகாமைத்துவம் கடும் கஷ்டமாக. முழுமையாக 5 கேள்வி செய்யறது பெரிய ஒரு, நீங்க ஜீனியஸ் லெவல்ல இருக்கும் போதுதான் அது சாத்தியம். சோ ஏழாண்டு இல்ல. சோ நீங்க டைமை வேஸ்ட் பண்ணி பழகாமலுக்கு செய்தீங்கன்னா சரி, பழமையத்தை விட கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி தான் செய்திருக்கிறேன். சோ அதை நீங்க அதை புடிச்சு கொள்ளணும்ன்றதுக்காக தான் அப்படி செய்திருக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி வகுத்துல செய்துங்க. ஏன்னா நிறைய பேர் செஞ்சு வச்சிருப்பீங்க, சின்ன சின்ன மிஸ்டேக்களை கரெக்ட் பண்ணி கொண்டிருப்பீங்க. சோ அதை பயன்படுத்தினீங்கன்னா சாரி. ரைட். இன்னும் ஒரு பகுதி அதுக்குள்ள
கேட்டு வச்சிருக்கிறார். OF என்ற காவிய AF என்ற காவிய இது ரெண்டையும் கண்டுட்டு OF ஆனது AF க்கு செங்குத்து எனின் அது வந்து செங்குத்து எனின் 19 கேள்வி இத மாதிரி தானா. இப்ப நாங்க OF க்கு லம்டாவுக்கோ அல்லது ஏதோ ஒரு இடத்துல பிரதியீடு செய்யுங்க. இத அளிக்கிறேன். OF காவிய லம்டாட பெருமதியை போட்டு அல்லது மியூட பெருமதியை போட்டு கண்டு வைங்க. ரைட். அப்படி கண்டீங்களாக இருந்தால் லம்டாவுக்கு 3 போடுறேனே. ரைட். இப்ப நான் OF என்ற காவியை எடுத்தால் 1 மைனஸ் லம்டா தானே. லம்டாவுக்கு பதிலா 3 போட்டுட்டேன். இடத்துல ஒரு A வரும். இதுல 2/3 இருக்கும். இவ்விடத்துல 3/4 இருக்கும். சோ இந்த இடம் B ஆக இருக்கும். சோ இதுல 1ல முக்காவாசி போனால் கால்வாசி அது தெரியும் உங்களுக்கு. 3ஐயும் பட்டினா 2/4 B. நான் 4 பொதுவா எடுக்க போறேன். அதுக்காக அப்படி செய்திருக்கிறேன். 1/4 A சக 2B என்றதுதான் இந்த OF காவி. இப்படி எழுதுறது நல்லா. 4 பொதுவா எடுத்துட்டு எழுதுங்க. எல்லாருக்கும் ஒரே விட மாதிரி இருக்கும். ஒருத்தர் இதுல போட்டாலும் மியூக்கு இதுல போட்டாலும் அதே விடதானா. இவர் போட்டார் சொன்னால் அரை 1/4 1ல அரைவாசி கழிஞ்சா அரைவாசி ஹாஃப் என்று வரும். ஆனா 4 பொதுவடுங்க. பொதுவடுத்தது 2B வந்துடும். உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க செய்து கொள்ளுங்க. ரைட். OF என்ற காவி வந்து முடிஞ்சிருக்குது. அடுத்தது AF காண சொல்லி இருக்காரு. அதுக்கு ஒரு காவி கூட்டல் முறை ஒன்றை யூஸ் பண்ணி விடுங்க. அப்ப அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போறேன். AF என்று சொல்லக்கூடிய காவிக்கு வந்தோம் என்று சொன்னால் AF என்று சொல்லக்கூடிய காவிக்கு வந்தோம் என்று சொன்னால் AF க்கு வந்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு AO சக OF என்று எழுதலாம். நல்லா யோசிச்சு நார்மலா செய்யுங்க. AF க்கு வாரத்துக்கு பதிலா AO சக OF அப்படின்னு போகலாம். AO க்கு என்ன போடலாம்? -A போடலாம். OA தான் A போடலாம். இந்த இடத்துக்கு OF க்கு பதிலா போடுங்க 1/4 A சக 2B என்று. இப்ப 1/4 4 கீழே போமாசி அடுங்க. -4A வரும். சக 1A வரும். சக 2B வரும். சுருக்கம் செய்யுங்க. சோ இந்த இடம் 1/4 -3Aயும் சக 2Bயும் இது AF என்று சொல்லக்கூடிய காவியா. ஓகே. இப்ப ரெண்டுமே வந்து செங்குத்து அப்படி என்று சொன்னால் இரண்டுமே வந்து எங்களுக்கு செங்குத்தாக இருக்குமாக இருந்தால் அதனுடைய குற்றுப்பெருக்கம் 0 ஆக இருந்திருக்க வேண்டும். அதை பயன்படுத்துங்க. அழிக்கிறேன் இதெல்லாம். சோ இங்க வந்து ஆகிய காவிகளை ஆகியவற்றில் கண்டு OF ஆனது AF க்கு செங்குத்து எனின் இந்த AOB கோணம் என காட்டுக. அந்த AOB கோணம். ரைட். இப்ப AOB கோணம் என்றா என்ன? AOB. அப்ப நான் அதை ஒரு பீட்டாண்டு எடுக்கிறேன்னா படத்துல காட்டி கொண்டு செய்தா நல்லமா. அப்ப இந்த டீட்டா எங்க தெரியுமா போடலாம்? A.B என்று வந்தால் A என்ற பருமன் என்றும் B என்ற பருமன் என்றும் cos பீட்டா இதான வாய்ப்பாடு. இவடத்த இருக்கு A காவி, இவடத்த இருக்கு B காவி. சோ A.B is equal to இந்த cos theta தான் நாம செய்யலாம். சோ இப்ப ரெண்டு காவிகள் இந்த குற்றுப்பெருக்கத்துக்கு வாங்க. OF-உம் அதுவும் செங்குத்து அப்படின்னு சொல்லி இருக்கு. சோ முதலாவது ஸ்டெப் OF ஆனது AF க்கு செங்குத்தாம். OF ஆனது செங்குத்தாக இருக்குதாம் AF க்கு. அப்படி என்றால் என்ன கருத்து? OF என்ற காவி டாட் AF என்ற காவி இஸ் ஈக்குவல் டு 0 என்றது கருத்து. இதெல்லாம் மார்க்ஸுக்குரியது. இதுவும் மார்க்ஸுக்குரியது. இதுவும் மார்க்ஸுக்குரியது. இப்ப ரெண்டு காவியையும் பெருக்கத்துக்கு உட்படுத்துங்க. இப்ப OF என்ற காவி என்றால் என்ன? 1/4 1/4 A சக 2B டாட் 1/4 1/4 -3A சக 2B அது சமன் 0. அழிக்கிறேன்.
இதுல குற்றுப்பெருக்கம் செய்யும் போது இது ரெண்டையும் பெருக்கினா 1/16. அது 0க்கு அங்கால போகும்போது மறைஞ்சிடும். தேவைப்பட்டா எழுதி கொண்டு செய்யுங்க, இல்லைன்னா அகற்றி விடுங்க. 1/16. இந்த இடம் ஒரு a சக 2b அப்படி அண்டு இருக்கும். இதுல வந்து -3a சக 2b அப்படி அண்டு இருக்கும். பெருக்க போறேன். இந்த 1/16 அகற்றனா இது அங்கால அகற்றன் 0க்கு சமநிலை தானே, அப்படி போயிடும். அதை எடுத்து விடுங்க. இப்ப 2x = 0 வேண்டா 2 எடுத்துட்டு x = 0 வேண்டா தானே எழுதுறோம். அதை மாதிரி தான் அது. இதுல டாட் கவனிங்க. a இதால பெருக்கினா -3a டாட் a என்று தானே வரும். சோ இந்த இடம் இப்படி வரும். நல்லா செய்யுங்க. இதை எடுத்து இதால பெருக்கினோம் என்று சொன்னால் உங்களுக்கு 2a டாட் b வரும். அது முடிஞ்சு. a ஆல இதையும் பெருக்கி இருக்கிறான், a ஆல இதையும் பெருக்கி இருக்கிறான். இப்ப இதை எடுத்து இதை பெருக்கிறேன். 6a டாட் b. இதை எடுத்து இதை பெருக்கினேன் என்று சொன்னால் 4b டாட் b தானே, அதண்ட வர்க்கம், அது சமன் 0. இப்ப விடைக்குள்ள நாங்க வந்துட்டோம். இதுல பகுதியில -3a இந்த பருமன் -4a டாட் b சக 4b இந்த பகுதியின் வர்க்கம். இது அங்கால கொண்டு போவோம். 4b இந்த பருமன் வர்க்கம் -3a இந்த பருமனின் வர்க்கம் சமன் 4a டாட் b. இப்ப 4b இந்த பருமனின் வர்க்கம் -3a இந்த பருமனின் வர்க்கம் சமன் 4a இந்த பருமன் b இந்த பருமன் cos θ. θன்றது AOB கோணம். அவளையும் கீழே கொண்டு வாங்க. 4b இந்த வர்க்கம் இந்த இடம் 3a இந்த பருமன் வர்க்கம் கீழ் வளவையும் கொண்டு வாங்க. 4ab அது சமன் cos θ எங்களுக்கு மிச்சமா இருக்கு. சோ எங்களுக்கு காட்ட சொன்ன விட வந்து cos என்ற வடிவம் வந்து அதுக்குரிய இன்வர்ஸ் இருக்கு. இன்வர்ஸ் இல்ல, இன்வர்ஸ் எடுத்து விடுங்களா. cos இவருக்குரிய பகுதி AOB கோணமா, இன்வர்ஸ் இல்ல, விடையில இருக்கிற மாதிரி காட்டி இருக்கு, எடுத்து விடு. இது வந்து அந்த கேள்வி. இதுல எக்ஸாம் செய்யக்குள்ள ஒரு விஷயத்தை கவனிச்சு கொள்ளணும். மார்க்ஸ் கொஞ்சம் தவறுது. என்ன தவறுது தெரியுமா? எல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் மார்க்ஸ் தவறுது. 2 விஷயத்தை சொல்லணும்னா, ஒன்று இங்க எழுதுறேன். a டாட் a is equal to a இந்த பருமண்ட வர்க்கம். இதை நீங்க சொல்லணும் ஒரு இடத்துல சைட்ல சும்மா சொல்லணும். எக்ஸாம் செய்யக்குள்ள கவனம். நீங்க உங்களுக்கு தெரியும்ன்றது வேற விஷயம், வெளியில காட்டணும்ன்றது வேற விஷயம். b டாட் b என்று சொல்லுறது b இந்த பருமண்ட வர்க்கம், அதையும் சொல்லணும். இரண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் a டாட் b என்று சொல்லுறது b டாட் a இது சமனானது. ஸ்கீமில உள்ள விஷயமா, இதுக்காக மார்க்ஸ் வழங்கப்படுறதால சில நேரங்கள் கழித்தல் செய்யலாம். மார்க்ஸ் உங்களுக்கு அவ்வளவு செஞ்சு நீங்க அவசரத்துல டக்கு டக்குன்னு எழுதி கொண்டு போயிருவீங்க. உண்மையா ஏன் தெரியுமா நான் அப்படி எழுதுறேன்? இதால இத பெருக்கக்குள்ள உண்மையா b டாட் a தான், உண்மையாக b டாட் a தான். அல்லது நீங்க முன்னுக்க a போட்டு பின்னுக்க b பெருக்கினீங்கன்னு சொன்னா a டாட் b தானே இருக்கும். ஆனால் அது மாறி இப்படி யோசிங்க. அப்ப இதையும் பெருக்கக்குள்ள -6 b டாட் a வரணும், a டாட் b வந்திருக்கு. அது ரெண்டும் சமன் என்று தெரியும்ன்றதால நாங்க அப்படி எழுதிட்டோம். இருந்தாலும் அதை நாங்க வெளியில காட்டிக்கொள்ளோம். அப்ப அந்த இடத்துல நீங்க a டாட் a-யும் b டாட் b-யும் இந்த பருமனின் வர்க்கத்துக்கு சமனாக இருக்கிறதையும் a டாட் b என்றதும் b டாட் a என்றதும் சமன்தானன்றதையும் வெளியில சொல்லி காட்டப்படும். ஒரு இடத்துல அந்த பேப்பர்ல எங்கேயாவது அதுல காட்டி விட்டீங்கன்னு சொன்னா போதும். சோ இதுதான் அந்த கேள்வியில வந்திருக்கிற பகுதி. 55வது கேள்வி. கேள்வி. முக்கோணி ஏபிசியில் புள்ளி A சார்பாக புள்ளிகள் B, C இன் தானக்காவிகள் முறையே BC ஆகும். பக்கங்கள் AB, BC, CB. பக்கங்கள் AB, BC, அந்த CB பிழையா AC, AC.
என்பவற்றின் நடுப்புள்ளிகள் முறையே DEF அந்த இதுல இருக்கிறத வெட்டுங்க, CD வெட்டி போட்டு அதுல இருக்கிற CD வெட்டுங்க. AC அது AC நடுப்புள்ளி தான் அது. ஒரு முக்கோணிய கீறுங்க, அழிக்கிறேன் எல்லாம். ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி. ABC, AB என்ற நடுப்புள்ளி D, BC என்ற நடுப்புள்ளி E, AC என்ற நடுப்புள்ளி F, AD, AE, AF ஆகியவற்றை BC சார்பில் காணலாம். இப்ப இதுல உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும், AB என்ற காவிக்கு பதிலாக B என்று சந்திக்காது A குறித்து. அங்கால AC என்ற காவிக்கு பதிலாக C என்று சந்திக்காது. இதைத்தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டு செய்யணும். அப்ப எங்களுக்கு A என்ற ஒரு காவி இல்லை, இதான் உற்பத்தி. இவர் B மைனஸ் A இல்லை, இவர காவி A வந்து B தான். அப்படியான ஒரு தகவலை சொல்லிக்கிறார். ரைட், ஃபர்ஸ்ட் வந்து AD காவிய காணட்டுமா. இந்த AD ஒண்ணும் செய்ய தேவையில்லையே. AD என்ற காவி என்ற என்ன, AB அரவாசி. அப்ப AB என்ற என்ன, B. சோ AD காவிக்கு பதிலாக இது விட, அவ்வளவுதான். AE காவி, சோ இணைப்பம் AE என்று சொல்லக்கூடிய காவி ஒரு இணைப்பு செய்கிறேன். அப்ப அடுத்த காவி எங்களுக்கு காண சொல்லி இருக்கிறார், AE என்று சொல்லக்கூடிய காவி. AE என்று சொல்லக்கூடிய காவிக்கு பதிலாக எடுக்கிறேன் AB சக BE என்று போடலாம். ஓகே, ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, சுருக்கம், இந்த இது வந்து நடுப்புள்ளி தானே, A உற்பத்தி தானே. அப்ப AE என்ற காவி என்ன தெரியுமா இருக்கும், இந்த ரெண்டு காவியிலையும் அரவாசா இருக்கும். டிரெக்டா கொடுக்கலாம். ஏதாவது நியூ தியரி நான் செய்து கொண்டு வந்து காட்டலாம். ABக்கு பதிலாக நாங்க B அப்படின்னு போடலாம், BEக்கு பதிலாக அரவாசி BC என்று போடலாம். BC என்ற அரவாசி தான் B. BC என்ற காவிக்கு பதிலா B இருந்து Aக்கு போய் A இருந்து Cக்கு போகலாம். இதுல B வரும், இதுல மைனஸ் B வரும், ACக்கு பதிலாக C வரும். இதுல ஒரு B இருக்கும், மைனஸ் அரை B இருக்கும், அரை C இருக்கும். சோ இதுல ஒரு அரை B இருக்கும், இதுல ஒரு அரை C மிச்சம் இருக்கு. இது ரெண்டையும் சுருக்குங்க, ஒன்றுல அரவாசி போனா இப்ப ஹாஃப் பொதுவாடுங்க, B பிளஸ் C. இதுதான் AE என்று சொல்லுற காவி. அவ்வளவு தூரம் செய்திருக்கு, ஆனா இது சார்ட் அவுட். இப்ப நியூ தியரிக்கு சார்ட் அவுட் எழுதலாமா எழுதலாதா என்று கேட்காதீங்க, காண சொல்லி கேட்டிருந்தால் இப்படிதான் செய்யும். எங்களுக்கு தேவை ஏற்படும் போது இப்படி எழுது, சொல்றத ஒழுங்கா விளங்கிக் கொள்ளுங்க. உங்களுக்கு தேவை ஏற்படும் எங்கேயாவது இடத்துல யூஸ் பண்ணும் போது இப்படி எழுதுங்க. இதை காண கேட்டிருந்தா, ஏஇய காண கேட்டிருந்தா இப்படித்தான் செய்யுங்க, காவி கூட்டலால தான் செய்யுங்க. அப்ப எங்களுக்கு ஒருவேளை இது கொடுத்தா மார்க்ஸ குறைங்க என்று சொன்னாலும் பிரச்சனை வந்தால் தீர்க்கிறதுக்கு இது வழியா போயிருமே. வேறொரு இடத்துல பயன்படுத்த போகக்குள்ள ஏஇய கேட்காம பயன்படுத்தும் போது கொடுங்க, அது முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து AF B என்ற அரவாசி எல்லாம்
சோ ஏஎஃப் என்று சொல்லக்கூடிய காவி வந்து அரைவாசி ஏசி காவி. ஏசி என்ற என்ன சி. சோ இந்த ஏஎஃப் காவிக்கு பதிலா ஹாஃப் சி சொல்லலாம். அதுல ஹாஃப் பி சொன்ன மாதிரி இங்க ஹாஃப் சி. ரைட், அவ்வளவுதான் அதோட விஷயம். இப்ப அடுத்த பகுதிக்குள்ள வாங்க. ஏஇபிஎஃப்பும் ஜியில் இடைவெட்டி ஏஇயும் பிஎஃப்பும் ஜியில இடைவெட்டுதான். ஏஜிக்கு பதிலாக என காட்டுகிறார். செய்தான் அளிக்கிறான். சோ ஏஜி என்று சொல்லக்கூடியது ஏபி சக பிஜி. ஏபிக்கு பி என்று போடலாம். பிஜிக்கு பதிலா ஒரு லம்டா மடங்கு பிஎஃப் அப்படின்னு போடலாம். இந்த பிஎஃப்க்கு பதிலாக பிஏ பாருங்க, பிஏ ஏஎஃப். பிஎஃப் என்று சொல்லக்கூடிய காவிக்கு பதிலாக அவ்வளவும் கொடுக்கலாம். சோ இந்த இடம் ஒரு இடம் நான் சும்மா செய்து கொண்டு போறேன். கேட்ட கேள்வி எப்படி இருக்கோ அதை பார்த்து கொள்ளலாம். லம்டாவோட இடத்துல ஒரு இந்த பி வார இடத்துக்கு பதிலாக மைனஸ் பிஏ போடலாம். இந்த ஏஎஃப் வார இடத்துக்கு பதிலாக ஏஎஃப் என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு பதிலாக தெரியும் எங்களுக்கு ஹாஃப் சி அண்டு. சோ இதுல பிஏ பொதுவெடுக்கக்குள்ள 1 மைனஸ் லம்டாவோட ஒரு பி வரும், சக ஹாஃப் லம்டாவோட சி வரும். இது வந்து ஏஜிக்குரிய ஒரு பகுதி. ஆனால் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து காட்ட சொல்லி இருக்கிற பகுதியில் இருக்கிற அந்த ஆன்சர் வந்து பிள்ளை ஆன்சர். இதுதான் அதற்குரிய பகுதி. அதுக்கேற்ற மாதிரி அதை கொடுங்க. தந்திருக்கிற ஆன்சர் பிள்ளை. ஏஜிக்காக இன்னும் ஒரு கோவை ஒன்று எழுதுங்க. அதே மாதிரி ரெண்டையும் சமப்படுத்தி விகிதத்தை கொண்டு வந்தா சாரி. அப்ப ஏஜிக்கு எடுக்கக்கூடிய இன்னும் ஒரு வடிவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், ஏஜி என்று சொல்லுறதுக்கு பதிலாக இன்னும் ஒரு கோவை என்று வந்தோம் என்று சொன்னால், அங்க பகுதியில இந்த ஏஇ என்ற ஒரு மடங்கு என்று சொல்லலாம். அப்ப காவி கூட்டல் எழுத தேவையில்லை, மியூ மடங்கு ஏஇ என்று சொல்லலாம். மியூ மடங்கு ஏஇ அப்படின்னு சொல்லலாம். ஏஜி என்றது. ஏஇ என்ற காவியம் உங்களுக்கு தெரியும், ஹாஃப் பி பிளஸ் சி அண்டு ஏஇ. இது நடுப்புள்ளிதானே, பி பிளஸ் சி அண்டு. இது இரண்டாவது பகுதி. இப்ப ரெண்டையும் சமப்படுத்துங்க. ஏஜி என்ற காவியையும் ஏஜி என்ற காவியையும் சமப்படுத்துங்க. 1 மைனஸ் லம்டா பியும் இதுல ஹாஃப் லம்டா சியும் இதுல மியூ இன் கீழ் 2 பி சக சி. பியின் குணம் சமப்படுத்த 1 மைனஸ் லம்டா சமன் மியூ இன் கீழ் 2 அப்படின்னு வரும். 2 சய 2 லம்டா சமன் மியூ இருக்கும். சோ 2 சமன் 2 லம்டா சக மியூ. ஏயின் சியின் குணத்தை சமப்படுத்தினா ஹாஃப் லம்டா சமன் மியூ இன் கீழ் 2. ரெண்டையும் வெட்டுங்க. லம்டாவும் மியூவும் சமனம், ஒரே விட. சோ இந்த சமன்பாடுல லம்டா மியூ ரெண்டும் சமன்ன்றதால விடத்துக்கு பதிலாக லம்டா போடலாம், மியூ இருக்கிறதுக்கு பதிலாக. சோ 2 சமன் 3 லம்டா, 2 இன் கீழ் 3 சமன் லம்டா. விகிதத்தை கொடுங்க. ஏஜி சமன் லம்டா ஏஇ தானே. ஏஜி சமன் லம்டா ஏஇ. ஏஜி சமன் லம்டா ஏஇ. இப்ப ஏஜி சமன் லம்டான்றது 2 இன் கீழ் 3 ஏஇ. சோ ஏஜிக்கும் ஏஇக்கும் இடையிலான விகிதம் தான் 2க்கு 3. சோ ஏஜிக்கு ஜி 2க்கு 1. ஏண்டா ஏஜி 2 பங்காம், முழுக்க 3 என்றால் இது 1 தான். இதே மாதிரி அதையும் கொடுங்க. இந்த இருக்கு இடத்துல கொடுங்க.
பிஜி சமன் லம்டா வடிவம். அது மியூக்குரிய வடிவம் தானே. இந்த விடம் மியூ ஏஇ ரெண்டு ஒரே விடம். சோ அடுத்த விடையும் அதே மாதிரி கொடுங்களா. பிஜி சமன் இதுலயும் 2/3 பிஎஃப் வருமா. சோ பிஜிக்கு பிஎஃப்ன்றது 2/3 வீதத்தை கொடுங்க. சோ பிஜிக்கு ஜிஎஃப் பண்றது 2:1. டைம் முடியுது. நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணதான் நீங்க செஞ்சிருக்கீங்க. அது பெரிய வழியில பேசிக் கேள்வி வந்து தான் செஞ்சேன். நாங்க இப்படிதான் செய்தேன். அடுத்த பாட்டுக்காக வரதுக்காக நான் அதுல வரேன். ரைட். 4வது பாட்டு பாருங்க. எச் ஆனது முக்கோணின் உள்ளே உள்ள புள்ளி எனவும் அதன் தானக்காவி ஸ்மால் எச் எனவும் தரப்படின் HDயும் ABயும் செங்குத்து எனின் எனவும் அளிக்கிறான். சோ 4வது பகுதி ஒரு முக்கோணிக்குள்ள H என்ற ஒரு புள்ளி இருக்கா, அது தெரியாது. அதுல தானக்காவி ஸ்மால் H ஆமா, A B இது C. இந்த இது வந்து ஒரு இதுல வந்து ABCD என்று தானே இருந்த இந்த புள்ளி வந்து நடுப்புள்ளி D தானே. இது செங்குத்தாக இருக்கிறான். செங்குத்தாக இருந்தா கருத்து என்ன? 2 குற்றுப்பெருக்கம் 0 அப்படின்னு கருத்து. அதை தான் எடுக்க போறேன். சோ எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து இந்த குற்றுப்பெருக்கம் AB என்று செல்லக்கூடிய காவியிட செங்குத்தாக இருக்குதான் HD. சோ AB என்ற குற்றுப்பெருக்கம் HD என்ற குற்றுப்பெருக்கத்துக்கு எடுக்கும் போது 0 வரும். AB என்ற காவி என்ற என்ன? B காவி. HD காண போறேன்னா சோ அந்த இடம் HD எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அளிக்கிறான். HD எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னால் HD-க்குரிய காவி H-லிருந்து A-க்கு வந்து A-ல இருந்து D-க்கு போகும். இதுல நல்லா பாருங்க, இந்த தானக்காவிக்கு பேரு H. A குறித்து கெபிரல் H-ட A குறித்து கெபிரல் H-ட தானக்காவி ஸ்மால் H என்று தான் இருக்கார். அதை மார்க் பண்ணி நீங்க தான் செய்வீங்க லேசா. சோ இவருக்கு -H போடலாம். AD-க்கு பதிலா half B போடலாம். அவ்வளவுதான். சோ இந்த இடம் -H என்றும் half B என்றும் வருமா இவருக்கு பதிலா. இதை இதால டாட் பண்ணினா -B.H வரும். இதால டாட் பண்ணினா சக half B.B வரும். B.B என்ன? B இந்த பருமண்ட வர்க்கம். சோ half B இந்த பருமனின் வர்க்கம் சமன் அங்கால கொண்டு போனா B.H. சோ அங்க காட்ட சொன்ன விடையில half இல்ல, half போட்டுக்கோங்க. காட்ட சொன்ன விடையில half இல்ல, half. வேகமா செய்யறேன். அடுத்ததையும் HE-யும் BC-யும் செங்குத்தாம். இதே மாதிரி செய்யுங்களா. இதுல நடுப்புள்ளியை தொடுக்கிறார் E. அது HE-யும் BC-யும் செங்குத்தாம். போடுங்க. HE என்ற காவியும் BC என்ற காவியும் குற்றுப்பெருக்கம் செய்தால் 0. இப்ப உங்களுக்கு HE வேணுமே, HE வேணுமே. அப்ப H-லிருந்து E-க்குரிய காவிய கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு தானத்துக்கு அதை எழுதி கொள்ளலாம். நீங்க இப்படித்தான் அதுல நடுப்புள்ளி இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கன்னு சொன்னா HE-க்கு பதிலா HAAE அத பயன்படுத்துங்க. சோ HE-க்கு பதிலாக ஒரு இடத்துல காணுங்களா கண்ட மாதிரி HE-க்கு பதிலாக HE-க்கு பதிலாக HA சக AE. HA-க்கு என்ன வரும்? -H வரும். AE-க்கு என்ன வரும்? half B plus C வரும். இவ்வளவையும் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த இடம் உங்களுக்கு -H-ம் சக half B-யும் சக half C-யும் இப்படி போட்டதான் செய்ய லேசு. டாட்
இவருடைய காவி வந்து பிசிக்குரிய காவி வந்து சி காவி. இதை பெருக்கனா மைனஸ் h டாட் சி சக ஹாஃப் பி டாட் சி சக ஹாஃப் சி இந்த பருமனின் வர்க்கம். சோ இது பிசி சார்பாக எடுக்கப்பட்ட ஒரு கோவை. சோ நீங்க அங்க பிசி அதாவது விடையில மாறி கிடக்குன்னு நினைக்கிறேன். சோ பி சி கமா ஹெச்ல காண சொல்லியிருக்கிறார். ஸோ அது அதற்குரிய பகுதி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சரை மாத்திக்கோங்க. அதுலையும் 56வது கேள்வி விட்டுருக்கிறேன், 3க்கு ஒரு கேள்வியும் விட்டுருக்கிறேன். ஸோ என்ன அடுத்த வெக்டர் செய்ய போறேன் இல்லை, அது ரெண்டையும் கொஞ்சம் செய்து பாருங்க. ஸோ இன்றைய கிளாஸோட வந்து வெக்டர் வந்து கம்ப்ளீட். அது ரெண்டையும் நீங்க கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து வைங்க. மேக்சிமம் அதில் கொஞ்சம் செய்திருக்கிறேன். உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறது வந்து பகுதி பின்னங்கள். சின்னதான ஒரு முடிச்சு கொள்வோம். டக்குன முடிச்சுட்டா நாங்க பெரிய ஒரு யூனிட் போங்க. பகுதி பின்னம் நாளைக்கு உங்களோட கிளாஸ் இருக்காது. நியூ செக்ஷன் புதன்கிழமை உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுற யூனிட் வந்து பகுதி பின்னம். அடுத்த கிளாஸ்ல நாங்க புதன்கிழமை, நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் இருக்காது. ஸோ புதன்கிழமை பகுதி பின்னம் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க அதை தனியொரு பகுதியாக பயன்படுத்தினா சரி, தனியொரு கோப்பியாக பயன்படுத்தினோம். அல்ஜிப்ரா செக்ஷன் என்றாலும் தனியொரு கோப்பியாக பயன்படுத்தினோம். ஸோ அடுத்த கிளாஸ்ல நாங்கள் புதிய அலகுகளாக சந்திப்போம். போய் வந்து பிரச்சனை